கிராம மக்கள காப்பாத்துறதுக்காக இங்க வராரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா, இங்க ஆல்ரெடி நெறைய பேர் செத்து போய் நெறைய பேர கொலை பண்ணியிருக்கான். அத பார்த்தோனே அப்படியே சோகத்துல அப்படியே கண்ணீர் விடுறாரு. கண்ணீர் விட்டதுக்கு அப்புறம் கேப்டன் மில்லர் வந்து இவங்கள எப்படியாவது திருப்பி பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு இருக்க கன்னு, வெப்பன்லாம் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் டப டப டபன்னு சுடுறாரு. அது சுட்டுது டப டப டபன்னு பயங்கரமா சுடுறாரு. அவங்களும் சுடுறாங்க, இவங்களும் சுடுறாங்க, மாத்தி மாத்தி சுடுறாங்க. சுட்டுட்டே இருக்காங்க மாறி மாறி. அப்புறம் அப்படியே வந்து நடந்து போறாங்க. போய் ஒரு வே அ ப ஒரு வேன்ல ஏறுறாங்க. வேன்ல ஏறுனோனே ஒரு பெரிய ஒரு இத எடுத்து ஒரு புல்லட் மாரி எடுத்துட்டு, அத வச்சு புஃப்ன்னு சுடுறாரு. சர்ருன்னு போய் அந்த வேன்ல போட்டு வேன் டப்புன்னு பாம் பிளாஸ்ட் ஆகுது. அப்ப வெள்ளைக்காரன் பார்த்தீங்கன்னா, ஒரு மூஞ்சி பூரா வந்து கோரமா மாறிருது. கோரமா ஆனோனே அவன் ரொம்ப கோவத்துல இருக்கான். இவன எப்படியா பழி வாங்கணும். கேப்டன் மில்லர் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு 700 பேர் அந்த குழுவோட இவன எப்படியோ பழி வாங்கணும்னு திருப்பி வராங்க. இந்த இதுக்கிடையில பார்த்தீங்கன்னா, அந்த அந்த கோயிலுக்குள்ள வந்து பாதுகாப்பா மக்கள வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹீரோயின் அவங்களோட கூட்டாளி எல்லாம் ஹெல்ப் பண்ணி ஒரு சின்ன கல் வழியா உள்ள போகணும்னு நெனைக்கிறாங்க. அந்த நேரத்துல ராஜா வராரு. ராஜா வந்து ஹீரோயின் சுட்டு சாவடிக்கிறாங்க. சோ அந்த இடத்துல ஒரு சின்ன சண்டைலாம் வருது. அப்ப அந்த கோயிலுக்குள்ள வந்து மக்கள் வந்து கொண்டு போறாங்க. இப்ப எந்த கோயிலுக்குள்ள 600 வருஷமா மக்கள் வந்து உள்ள விடாம வச்சிருந்தாங்க